என்னப்பா தம்பி, கடைசியா நீ என்னதான் சொல்ற? ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சிவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அம்மா, நீ அழுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல. உன் புருஷன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ என்னமா சொல்ற? அந்த மாரியாத்த சத்தியமா நான் நல்லவங்க. பொய் சொல்லாதே. ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சிவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அவன் சொல்றது நியாயமா படுது. அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு குழந்தை பிறக்க முடியும்? இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க. தலைவரே, இங்க இருக்க. உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா? ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படையக்கூடாது. ஐயா, உங்க வெத்தலை வாக்கு பொட்டி கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? அதுலதான் விஷயமே இருக்குங்க. பச்சையப்பா ஐயா, உனக்கு வெத்தலை வாக்கு போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. போட. பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை பாக்கு போடுறது? உன்னோட பொஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் என்னப்பா மரியாதை? போடுப்பா. சரிங்க, போடு. போட்டுக்கிட்டியா? இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை, பாக்கோட நிறம் கருப்பு, சுண்ணாம்போட நிறம் வெள்ளை. இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மெல்ற. இப்போ உன் நாக்குல பச்சை வந்தாலும் சரி, கருப்பு வந்தாலும் சரி, வெள்ளை வந்தாலும் சரி, நான் ஒத்துக்குவேன். இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மெல்றா கண்ணா, மெல்றா கண்ணா, மெல்றா. அரே அரைக்கா நிலத்துல வருஷம் பூரா 3 பேர் எப்படி சாப்பிடுறது? ரெண்டத்துக்கு ஊரை சுத்த வேண்டியது, பொழுது கழிக்க வேண்டியது, 3 வேளை மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, காலை நீட்டி படுத்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டனா? ஏமா அப்பாவை எப்ப பார்த்தாலும் திட்டுற? நீ வயசுக்கு வந்து 7 வருஷமாச்சு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு இந்த ஆம்பளைக்கு என்னைக்காவது தோணுச்சா? இப்படியே ஊரை மேய்ஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஏ குருவி, சிட்டுக்குருவி, ஏ எவடி எவடி எவடி, வாடி வாடி, தாடி தாடி. இப்ப என்ன பாட்டு? அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தா. அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டைத்தான் பாடினாரு. ஒரு எதிர்பார்ட்டு வந்தது, ஒரு பொண்ணு வந்தா, அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது. என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன். ஏ குருவி, சிட்டுக்குருவி. கிண்டலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு. என்னடி இது? உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும், உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி. அவ்வளவுதான் எழுதிருக்கு? மொட்டையா எழுதிருக்கு? உடனே துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க, 300 ரூபாய் பணம் தரேன், உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ 2ல 1 பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டேன் சார், கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வாரமா மண்டையை உடைச்சுக்கிட்டேன், கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஊரார் பார்த்த கோலம், உடையவன் பார்க்காத கோலம், அது விதவை கோலம் சார். சபாஷ். ஒரு பெண்ண ஊர்ல யார் வேணாலும் விதவை கோலத்துல பார்க்கலாம், ஆனா அவ புருஷன் மட்டும் பார்க்கவே முடியாது. எப்படி சார்? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கைய கொடுங்க. மண்டைய உடைச்சுக்கிட்டதுல ஒரு தில் இருந்ததா? இருந்தது சார். அப்போ இன்னொரு வாரம் மண்டைய உடைச்சுக்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் சார். அடுத்ததை கேட்கலாமா? கேளுங்க சார் ப்ளீஸ். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம், அது என்ன? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க.
ஒரு பெண்ணை இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல, ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான். அது என்ன கோலம்? உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம். சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். ஓகே? என்னப்பா மாமா? ஏண்டா சரகபாணி, கண்ட கண்ட தெரு நாயெல்லாம் ஏண்டா என் வீட்டுக்கு நிறைய பாக்குறது? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல நீங்க வர சொன்னது? நானா வரல, என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி, பெரிய பாசமலர் சிவாஜி, சாவித்ரி. என்னம்மா, எப்படி இருக்க? சௌக்கியமா? என்ன, உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியுமில்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தான் இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற? நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம். அண்ணனும் தங்கையை சேர்ந்தாலே ஊழல், குழப்பம், தெல்லுமுள்ளு திருத்தம். ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டர் பார்த்துட்டு தாமா கிளம்பி வந்தேன். எங்க அந்த லெட்டர் காட்டு. ஏமா, நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன். சொந்த தங்கச்சியை தரமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா, இது காஃபி கூட இல்ல, தண்ணி தான். மாமாவை குடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் குடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை, ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும். நீ அந்த டம்ளர் ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா. இந்த அம்மா வரேம்மா. புவனேஸ்வரி, நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்கே, எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன். எங்க போறேன்? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. எங்க வேணா போய் தொலை. பாரிஜாதம், உன்னை நான் இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்லம்மா, பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட். உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, தைரியத்திலயும் சரி. இல்லைன்னா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கிற எனக்கு நீ லெட்டர் போடுவியா? அதுவும் உங்க அம்மா பேரை வச்சு எழுதி. தப்பா மாமா? தப்பே இல்லம்மா, 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா? அப்ப தானமா உன் அண்ணன் 2 பேர்ல யாராவது ஒத்தனைக்கு என் பொண்ணை நான் தள்ளி விட முடியும். அது சரி, உன் ஆளோட பேர் என்ன? வெங்கடாச்சலம். என்ன தொழில் பண்றாரு? சொந்தமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பா பேரு சிவஞானம், புலி வியாபாரம். அம்மா பேரு அலமேலு. இதை தவிர அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை. அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேத வாக்கு. வெரி குட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும், அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும். இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு. ஆனா இவரோட அப்பாவுக்கு தான் இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவை ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது. அதான் இவரோட தாத்தா தன்னோட 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தாத்தா சாகிறதுக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல
போக்குவரத்தே இல்ல. ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தாவா இருப்பார் போல இருக்க. ஆமா, அந்த தாத்தாவோட பேர் என்ன? ஆலோல சிங்கம். ஆலோல சிங்கமா? ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி. தேசிய உணர்வு ரொம்ப உண்டா. ஓஹோ, நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா? இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்குறேன் பாரு. இனிமேதான் உன் தாய் மாமனோட சாமர்த்தியத்தையே நீ புரிஞ்சுக்க போற. பையன் விலாசம் என்னடா? புளியங்கொட்டை எப்படி இருக்க? சௌக்கியமா? புளியங்கோட்டையா? யார் புளியங்கோட்டை? நீதான். உன்னை வித்தா புளியங்கொட்டை கூட தேராதான். நான் சொல்லல, உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார். புளியங்கொட்டைன்னு தான் கூப்பிடுறார். இந்த யார் நீங்க? அந்த வாழைப்பழத்தை கொடு, அந்த வாழைப்பழத்தை கொடுங்க. உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கெட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய சோட்டால அடிக்கணும். என்னமா அலமேல சௌக்கியமா? எப்படி இந்த புளியங்கொட்டையோட குடும்பம் நடத்துற நீ? கோச்சுக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல. திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ? ஆமா. உனக்கு பஞ்சாலம் குறிச்சினா யார் ஞாபகம் வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது. தூத்துக்குடினா கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரம் பிள்ளை. எட்டயபுரம்னா மகாகவி பாரதியார். மணியாச்சின்னா நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட என்ன? படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட பாய் விசேஷம் இல்லையா? நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க, நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. பத்தமடன்னா உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது. பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா? பத்தமட பட்டாபிராமனா? யார் அவரு? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்க எல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட. ஐயோ, நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா உன்ன புளியங்கொட்டைங்கிறாரு. காரணா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு. சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு. மெட்ராஸ்க்கு உன்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. கோச்சுக்காதீங்க, இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும்? பறந்தாம இல்லடா, பரதேசி. பத்தமட பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா. பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு. கொடியோடவா பிறந்தாரு? கொடி இருந்துச்சு சரி, பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா? கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சட்டையோட பிறந்தாரா? ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா? நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார். அவ்வளவு பக்தி அவர் பேர்ல. அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே, ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே. சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன். என் புத்தியை சோட்டாலதான் அடிக்கணும். நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு. குடுறா. அண்ணா கோச்சுக்காதீங்க, உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கைய கழுவணும்? குடு குடு. ரொம்ப நசுக்காதீங்க, பழம் பஞ்சாமிர்தம் நீ ஆயிடும். குடு. வாடா, உன் பையன் தானே? ஆமா. பேர் என்ன? விருத்தாச்சலம். விருத்தாச்சலமா? வெங்கடாச்சலம். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சு கொடுத்திருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கைய நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, வாய நினைக்கலாமா? ஒண்ணு விருத்தாச்சலம், பச்சத்தி, வெங்கடாச்சலம். நான் யார் தெரியுமா? நீ லவ் பண்றிய பாரிஜாதம் அவளுடைய சொந்த தாய் மாமன். நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா 3 பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி. தேங்க்யூ சார். அதை விட ரொம்ப முக்கியம், யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற, 5 or 10 காசை கொடுக்கற, பொண்ணு வீட்டுல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற. அது உன்னுடைய பொறுப்பு. உடனே பண்றேன் சார். தேங்க்யூ சார். என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி? தம்பி, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. அவங்க வந்து பொண்ணை பார்க்கட்டும், மத்தத அப்புறம் பேசிக்குவோமே.
வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. நான் மானஸ்தன், கவரிமான் ஜாதி, வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு. என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்தினுடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. யாரும் என் மேல கோபப்பட வேணாம். தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயம் வருது, நியாயம் தானே? ஒண்ணு பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வரும்போது நானும் இங்க இருக்கணும், இல்லைன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும் ஏதாவது லாட்ஜ்ல நான் ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்கு அனுமதிக்கணும். இது ரெண்டுல ஒண்ணுக்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கிறேன். அப்பா, கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டமே, முதல்ல பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வராங்க, எதுக்கு இந்த அசிங்கெல்லாம்? அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும். அதுக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். இனிமே பொண்ணு பார்க்க வரப்போற உன் வருங்கால மாமனார் அசத்த வேண்டியது உன் பொறுப்பு. மாமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அம்மா, உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா? அவரு டிவியில ஒளியும் ஒளியும் கூட பார்க்க மாட்டாராம், தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாராம், ஆஃப் பண்ணிட்டு வரா. தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாராம். சில சமயம் டிவியை பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர்னு கத்திருக்காராம். அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல் அவுத்து விடு. மாமா, போச்சுடா. தேசபக்தி பாடலாம் ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும். ஸ்கூல் பிரேயர் சாங்கா? நல்லா இருக்குமா? பாடு. மாமா, என்ன ஸ்கூல் பிரேயர் சாங்னா நின்னுகிட்டே கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே பாடினாதான் பாட வரும். என்னமா பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி கைய கூப்பிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்க அப்பா வராரு, உங்க அப்பா வராரு. ஐயோ, அரகர் சொன்ன வீடு இதான். நிறுத்துப்பா, நிறுத்து. அப்பா, வாங்க வாங்க. நான் பொண்ணோட அப்பா. இது மூத்த பையன், அது ரெண்டாவது பையன். டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு. இப்பதான் ஆட்டோல 3 பேரை ஏத்துறாங்களே. அதுக்கு இல்ல, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, இப்படி புளி மூட்டை அடைச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே. நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்கார்ந்துகிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் அவர் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டாரு. அவரு சைடா உட்கார்ந்துகிட்டு வந்தாரா, எனக்கு இடம் இல்ல. ஐயோ பாவம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. நீங்க சைடா உட்காருங்க. என்னன்னா அது? பத்தமட பரம்பரை இப்படி மூலையில உட்காரலாமா? பத்தமட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. செங்கோட்டையில மூவர்ண கொடி பறக்குது. எந்திரிச்சு வாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூட்டத்துல உட்காருங்க. உட்காருங்க. ஏன் சார், இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? விளையாடுறிய? காந்திஜி, நேருஜி, பாலாஜி, சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே. குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா? எவ்வளவு அடக்கமான பரம்பரை. யாராவது பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க. இந்த கேக்கோட கலரை பார்க்கும் போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும். என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. பத்தமட பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா? நடுவுல ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம். மறந்துட்டீங்க போல இருக்கு.
பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா? தாராளமா பாடிடுமா? ஜயதி ஜயதி பாரத மாதா குலமாதா 80 கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே வாழ்க வாழ்க வளர்க. இயேசுவும் ராமனும் ஒன்றேதான், நபிகளும் நம் வழி சொந்தம் தான். காந்தி மகான் சொன்ன வேதங்கள் எப்போதும் நம் தேச கீதங்கள். வாழ்க வாழ்க வளர்க. பொண்ணு பார்க்க வரப்போறவங்க முன்னாடி ஸ்கூல்ல பிரேயர்ல பாடுற தேசபக்தி பாடலத்தான் பாடுவேன்னு அடம் பிடிச்சதே தப்பு. அதையும் நின்னுக்கிட்டே பாடினா தான் பாட வரும்னு அடம் பிடிச்சது அதை விட பெரிய தப்பு. அதையும் எவ்வளவு ஸ்லோவா பாடினா எப்படிமா? பாரு, அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா பாடுமா. மணி அடிச்சாதான் பாடுவியா இல்ல 1 2 3 4 சொன்னாலே பாடிடுவியா? 1 2 3 4. ஜயதி ஜயதி பாரதம்